இப்போது நம்ம தேசிய விலங்காக புலி இருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி சிங்கம் இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். இந்தியாவின் தேசிய சின்னங்கள் ஒவ்வொன்றும் தனித்துவம் வாய்ந்ததையா இருக்கும். அப்படி தேசிய மலர், தேசிய பறவை, தேசிய மரம், மொழி, விலங்கு, விளையாட்டு இப்படி அனைத்தும் பல பெருமைகளை அடிப்படையாக கொண்டுதான் அமைஞ்சிருக்கும். இது நாட்டியத்தின் கண்ணியத்தை காட்டும் வகைகளாகவும் இந்த சின்னங்கள்லாம் அமைஞ்சிருக்கும். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டது தான் புலியும். 1973ஆம் ஆண்டு புலியை தேசிய விலங்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு தேசிய சின்னத்தையும் தேர்ந்தெடுப்பதற்கு பல காரணங்கள் இருந்திருக்கும். அதே போலதான் தேசிய விலங்காக புலியை தேர்ந்தெடுப்பதற்கும் காரணம் இருந்திருக்கும். அந்த தேசிய விலங்காக புலியை தேர்ந்தெடுப்பதற்கு புலியோட சுறுசுறுப்பும் விடாமுயற்சியும் மகத்தான சக்தியுமே இதை தேர்ந்தெடுப்பதற்கு காரணமா இருந்தது. இந்தியாவின் தேசிய விலங்காக புலிக்கு முன்னாடி காட்டு ராஜாவான சிங்கம் தான் இருந்ததாம். இதை கேட்பதற்கு உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம், ஆனால் அதுதான் உண்மை. 1969ஆம் ஆண்டு வனவிலங்கு வாரியம் சிங்கத்தை தேசிய விலங்காக அறிவித்ததாம். 1973ஆம் ஆண்டு தான் சிங்கத்தை